நேற்றுலேருந்து நம்ம தமிழகம் முழுவதும் பரபரப்பாகவும் ஏன் இந்திய அளவிலே பேசப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் படிக்க போன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு கூட ஆகலைன்னு சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து கல்லூரிக்கு படிப்பு விஷயமா கோயம்புத்தூரில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு விடுதலை தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. தன்னோட ஆண் நண்பரோட ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் கிரவுண்ட் எம்டி கிரவுண்டில் அவங்க ஆண் நண்பரோட தனியாக 11 மணிக்கு அந்த லைனில் போயிருக்காங்க, காரில் போயிருக்காங்க. அங்கே இருந்த ஒரு 3 சைக்கோ நாய்கள், 3 பைத்தியக்காரங்க சைக்கோ மது போதையில் கூட இருந்த அந்த பையனை வெட்டி மயக்கமடைய வச்சு தாக்கி மயக்கமாயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் தூக்கிட்டு போய் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே அந்த பையன் மயக்கம் தெரிஞ்சு அவனே எந்திரிச்சு ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் எவ்வளோ தாங்க நம்ம தமிழ்நாட்டில் கேள்விப்படுறது, எவ்வளோ தான் கேள்விப்படுறது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்குதுங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்குது. சின்ன குழந்தைங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய துன்புறுத்துகிற நாய் உள்ளே போயிட்டு பிரச்சனை இல்லை, அவனுக்கு தடையும் இல்லை, தப்புக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி வெளியே வர்றான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கான். அப்போ அம்மாவையும் மகளையும் கொன்ன சைக்கோ நாய் வெளியே சுற்றிட்டு இருக்கான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ கோயம்புத்தூருங்கிறது படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட ஏரியான்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெளி மாநிலத்தில் முதற்கொண்டு கோயம்புத்தூர் வந்து படிக்க அனுப்புகிறாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் அந்த அவினாசியோட இப்போ சம்பவம் நடந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா அவ்வளோ காலேஜஸ் பார்க்க முடியும், அவ்வளோ ஹாஸ்டல்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே அதிக பேர் படிக்க வர்றாங்க. இந்த நிகழ்வு ஏர்போர்ட் பக்கத்தில் பின்னாடி உள்ள எம்டி கிரவுண்டில் நடந்திருக்கு. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் ரோந்து யாருமே அங்கிட்டு போகலை. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் செய்திகள் வெளிவருதுன்னா, அவங்க வந்து சட்டத்துக்கு எதிராக மதுபானங்கள் விற்கப்படுது, அவங்க வந்து உட்காந்து மது குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளிவருது. அந்த தங்கைக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு தெரியல. உடல் ரீதியாகவும் அதிலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஊர் பொண்ணுங்க, நார்மலாக ஒரு பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதியின்றி மேலே யாராவது ஒரு ஆணோ யாரோ உடம்பை லைட்டாக தொடர மாதிரி தான் அந்த வேலைக்கு போவாங்க. அப்படி அவங்க வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பாக தன்னோட பொது இடத்துல காட்டிக்குவாங்க. யாராவது தொடர்ந்து போனாலும் வேலைக்கு போவாங்க. அனுமதி இல்லாமல் யாரையும் தொடக்கூடாது, முக்கியமாக அனுமதி இல்லாமல் யாரையும் தொடக்கூடாது. அதுக்கே அவங்க பயப்படுவாங்க, யாரை தொட வராங்க அப்படின்னு பயப்படுவாங்க, விலைக்கு போவாங்க, விலகிடுவாங்க, அந்த இடத்துல விலகிடுவாங்க. அப்படி ஒரு சென்ஸ் உள்ள நம்ம பொண்ணுங்க, நம்ம ஊரில் படிக்க வந்த பொண்ணுக்கு 3 பேர் நாய்ங்க, அந்த சைக்கோ நாய்ங்க மது போதையில் கூட வந்து அவனை வெட்டி மயக்காடைய வச்சு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு நிறுவனமாக தூக்கி போட்டிருக்காங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, இதை கடந்து போக முடியலைங்க, கடந்து போகவும் கூடாதுங்க. நம்ம வீட்டு பொண்ணு நடந்தால் நம்ம விட்டுருவோமா சொல்லுங்கள், விட்டுருவோமா? அந்த பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை தாங்க, நம்ம வீட்டு பிள்ளை தான், நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளை தானே, நம்ம வீட்டு பிள்ளை தானே. நம்ம வீட்டு பிள்ளை இப்படி நடந்துருச்சு, எத்தனை தாங்க நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு நடக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்குது. சின்ன குழந்தைங்க, 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வயசானவங்க, இதுக்கெல்லாம் மொத்த காரணம் அந்த மது கலாச்சாரங்க, போதை கலாச்சாரம் தான். தயவு செஞ்சு ஐயா முதல்வருக்கு என்னோடய கோரிக்கை, அந்த வீடியோ மூலமாக தயவு செய்து கடும் நடவடிக்கை எடுங்க. இந்த நாய்களை, பொறுக்கி நாய்களை விட்டுறாதீங்க. என்ன கொடுமை அந்த பொண்ணுக்கு இவங்க கொடுத்தாங்களோ அதை விட 1000 மடங்கு வழி அந்த நாய்களுக்கு கொடுக்கணும். முகத்திரை கிழிக்கணும், மக்கள் சபையில் நிறுத்தணும், சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டு தூக்கில் தொங்கணும். என்கவுண்டர் மட்டும் பண்ணிடாதீங்க, 1 செகண்டில் முடிச்சிடாதீங்க, தூக்கில் போடுங்க. எப்படிங்க படிக்க வெளியே நம்பி அனுப்புவாங்க? இதில் வந்து சில கேள்விகள், ஏன் அந்த பொண்ணு அங்கே போகணும், அந்த இடத்த பற்றி தெரியாத ஒரு இடத்துக்கு ஏன் போகணும், எதுக்கு அந்த 11 மணிக்கு போகணும் அப்படின்னு சில கேள்வி வருது. சரிதான், புரியுது. ஆனால் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களே அப்படி நடக்கும்னு. நடந்துருச்சே, புள்ள வாழ்க்கை போச்சே. நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம ஊரில் நம்மளை நம்பி படிக்க வந்த பிள்ளை, கோயம்புத்தூருக்கு வந்த பிள்ளை. என்னோடய தங்கச்சிகளுக்கு, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தங்கச்சிகளுக்கு, அம்மாமார்களுக்கு, அக்காமார்களுக்கு, வீட்டில் உள்ள குழந்தைகள் உள்ள எல்லாருக்குமே நான் ஒரு அண்ணன், அவங்க வீட்டில் பிறந்தவனா சொல்கிறேன், தயவு செய்து நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். பெற்றவங்களை தவிர பாதுகாப்பாக நம்ம இருக்கோன்னு யார்ட்டையும் நீங்கள் உணராதீங்க, தயவு செஞ்சு உணராதீங்க. பெற்றவங்களை தவிர யாருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்துட போகிறோம்? அண்ணன் அந்த தம்பியாக இருந்தாலும் பெற்றவங்களை தாண்டி நீங்கள் தாங்க பாதுகாப்பு இருக்கணும். பெற்றவங்கள கூட இருந்தால் நீங்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட யாரையும் நீங்கள் நம்பாதீங்க. பாதுகாப்பு இவங்க தான் பாதுகாப்புன்னு நம்பாதீங்க. உலகம் மாறுது, சமுதாயம் மாறுது, கலாச்சாரம் மாறுது, பயமாக இருக்குது, உண்மையிலே பயமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க, குழந்தைங்க நம்ம வீட்டை சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, எல்லா மாவட்டங்களிலும் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் பாதுகாப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் சட்டம் எல்லாமே, கவர்மெண்ட் அரசாங்கம் எல்லாமே பின்னாடி. அதுக்கப்புறம் தான் உங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யாமல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. அப்பா அம்மாவை தவிர வேறு யாரு கூடயும் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க.
தயவு செஞ்சு போகாதீங்க. கவனமாக இருங்க. நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த தங்கை பாதுகாப்பாக இருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனால் நடந்துருச்சே. அந்த தங்கை எதிர்பார்த்துருக்க மாட்டான். எவ்வளோ கனவோட பெற்றவங்க அனுப்பியிருப்பாங்க. இந்த பாதிப்பு அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த பெண்ணு மாதிரி கோயம்புத்தூர் படிக்க வந்த ஒவ்வொரு மாணவிகளும் பயத்தில் இருக்காங்க. அந்த மாணவி அனுப்பின பெற்ற பேரண்ட்ஸ் ஒவ்வொன்றும் உயிருக்கு என்ன சொல்கிறது, உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம பிள்ளையா, ஐயோ அந்த பிள்ளைக்கு எப்படி ஆயிடுச்சு, எப்படி நம்ம நம்பி படிக்க அனுப்புறது, எப்படியும் படிக்க அனுப்புவாங்க, எப்படி படிக்க அனுப்புவாங்க, இப்படி இருந்தால் எப்படி நம்பி படிக்க அனுப்புவாங்க. இப்போ தான் நம்ம ஊர் பிள்ளைங்களாம் வெளியே படிக்க வருதுங்க. தைரியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சர்வே ஆகுறாங்க, படிப்புக்காக வெளியே வராங்க, தைரியமாக படிக்கிறாங்க, ஒவ்வொரு துறையில் சாதிக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் அது எப்படி எடுத்துக்குவாங்க, பேரண்ட்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க, அடுத்து எப்படி அனுமதி கொடுப்பாங்க, ஒரு பயம் வராதா? தயவுசெய்து ஐயா முதல்வர், நம்ம கவர்மெண்ட், நம்ம அரசாங்கம், ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து கடும் நடவடிக்கைங்க. இந்த கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அன்னை தயவு செஞ்சு நீங்கள் நடவடிக்கை எடுங்கண்ணே. இவங்களை விட்டுறாதீங்கண்ணே. ஐயா முதல்வர் ஐயா விட்டுறாதீங்க. இவங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை அடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாதுங்க. தமிழகம் ரொம்ப பாதுகாப்பான மாநிலம்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோங்க. படிக்கக்கூடிய மாணவிகளை நம்ம ஊர் பிள்ளைகளை பாதுகாப்பாக வச்சுக்க முடியலையே. கோயம்புத்தூரில் நம்ம ஊருக்கு தமிழ்நாடு சேர்ந்த மாவட்டம் பெண்கள் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலத்துலேருந்து படிக்க வரோம், அவங்க பாதுகாப்பும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. இந்த மாதிரி நிகழ்வு வந்து அவங்க எப்படி நம்புவாங்க, நம்ம மாநிலத்தை எப்படி நம்புவாங்க? நம்ம ஊருக்கு தாங்க கெட்ட பேர், நம்ம மாநிலத்துக்கு கெட்ட பேர். நடந்துருச்சே. அந்த பொண்ணு என்ன மனநிலையில் அந்த புள்ள இருக்குமோ, அதுலேருந்து அந்த புள்ள வெளியே வர எவ்வளோ கஷ்டப்படுமோ. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த தங்கை வீட்டுக்கு வந்த உடனே கூடவே இருங்க, மனதைரியத்தை கொடுங்க. ஏன்னா 11 மணிலேருந்து 3 மணி வரை இந்த நாய்ங்களை உண்மையிலேங்க ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு போதையில் ஒரு பொண்ணை எப்படா மனசு வருது, போதை போட்டால் தெரியாதாடா, சின்ன புள்ளடா, 18 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்கடா, மதுரையை சேர்ந்த பெண்மணி. ரொம்ப கவலையாக இருக்குங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. மனசு கேட்காம நான் வீடியோ போட்டேன். பயமாகவும் இருக்குது, கவலையாக இருக்குது. ஐயோ பிள்ளைக்கு நடந்துருச்சே அப்படின்னு கவலையாக இருக்குது. அடுத்து வேற யாருக்கு நடந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. எங்கேயுமே அனுப்ப முடியலைங்க. சொல்லப்போனால் குழந்தைய, ஒரு வீட்டு குழந்தைங்க விளையாடும் பொழுது சுற்றி நம்ம பார்வை வந்து சந்தேகப்படுது. சரி, நம்ம பாப்பா விளையாடுது, கவனமாக இருக்கா, நம்ம சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. பாப்பா, தெரியாதவங்க யாராவது உன்ட்ட பேச்சு கொடுத்தா பேசாத, யாரையும் நீ நம்பாத, கூட படிக்கிற ஃப்ரெண்டையும் நம்பாத, யாரையும் நம்பாத அப்படின்னு நம்மளே கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸையே குற்றவாளியாக காட்டுற மாதிரி ஆகுதுங்க. அந்த பொண்ணு அப்படி தானே பாப்பா. இந்த மாதிரி சம்பவங்களில் கேள்விப்படக்கூடிய படிக்கிற பொண்ணுங்க கூட படிக்கிற நண்பனை கூட நம்ப மாட்டாங்க. எப்படி நம்புவாங்க? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரே நடவடிக்கை, கடும் நடவடிக்கை வந்து மரண தண்டனை, தூக்கு தண்டனை தான். இந்த நாய்கள், இந்த பொறுக்கி நாயில் சும்மாடக்கூடாது. அரெஸ்ட் பண்ணி நேற்று பிடிச்சிருக்காங்க, காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் பத்தாது. ஐயா முதல்வர் அவர்கள் இதுக்கு வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கார எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்பி படிக்க வந்த வெளி மாநில பிள்ளையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இனிமேல் பெண் குழந்தைக்கும் பெண் பிள்ளைக்கும் பெண்களுக்கும் நடக்கக்கூடாதுங்க, நடக்கவே கூடாது. அந்த தங்கை நினச்சது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த தங்கைக்கு இந்த அண்ணனோட ஆழ்ந்த நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு நம்மளும் பொறுப்பு, நானும் பொறுப்பு. அந்த தங்கைக்கு நடந்தது நானும் பொறுப்பு. ஏன்னா சமுதாயத்தில் நானும் இருக்கிறேன், நானும் பொறுப்பு. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்க, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. முடியலைங்க, ஏற்றுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளையை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. கடவுள் தான் அந்த பொண்ணை இந்த மன வலியிலேருந்து, உடல் வலியிலேருந்து கடவுள் தான் வெளியே கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் கூட இருக்கணும். பேரண்ட்ஸ் விட்டுறாதீங்க, புள்ள கூடவே இருங்க, பிள்ளையை விட்டுறாதீங்க, தனியாக விட்டுறாதீங்க. இனிமேல் இந்த பிள்ளைங்க நடக்கக்கூடாதுங்க. தயவு செஞ்சு என் தங்கச்சிகளுக்கு, எங்கள் அக்கா வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் கெஞ்சி கேட்க பாதுகாப்பாக இருங்க. உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. பாதுகாப்பாக இருங்க. ஓகேங்க, பார்க்கலாம்.